அண்ணா வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். ஆமா, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டிவில தான் பார்ப்போம். நானும் உங்களை நெட்ல தான் பார்ப்பேன். என்னன்னா ஒரு சின்ன ஒரு பாசம். அவினாசி ஈரோடு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் அண்ட் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த கிராஃப் அதை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஒரு டிவியில வந்து இன்னைக்கு ஒரு ஷோ பண்றதுக்கே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தவமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அதுல ஒரு ஷோ பண்ணி ஒரு நேம் வாங்கி ஈரோடு மகேஷ் அப்படின்னா ஒரு பிராண்ட் ஆகி அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா. எப்படிண்ணா இதெல்லாம் ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயமா இல்லை வந்து நீங்க பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போனதுங்களா? பிடிச்ச ஒரு ஸ்டெப்பாக வந்தது தான். தமிழ் எடுத்து படிக்கணும்னு நினச்சேன். தமிழ் தான் எடுத்து படித்தேன். தமிழ் எடுத்து படிக்கிறப்பே நிறைய பேர் இதெல்லாம் எடுத்து படிக்காத, அவனுக்கு வேலை கிடைக்காதுன்னாங்க. மொழியை பிடிச்சது வேலைக்காக மட்டும் இல்லை, திருப்திக்காக. ஒரு விஷயத்தை திருப்தியோடு பண்ணோம்னா அது எப்படி நமக்கான உயரத்தை தருங்கிறதுக்கு என்னை வாழ்க்கையில் நான் அதை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். பிடிச்சி வந்தது தான் எல்லா விஷயமே. கண்டஸ்டண்டாக சேர்ந்தோம் விஜய் டிவி கலக்க போது யாரில், அப்புறம் ஒரு பிரேக்கு, அப்புறம் மறுபடியும் விஜய் டிவியில் வந்தோம், ஆங்கராக வந்தோம். அப்புறம் எந்த ஷோவில் கண்டஸ்டண்டாக இருந்தோமோ இன்றைக்கி அதே ஷோவில் ஜட்ஜாக இருக்கும். இந்த பீரியட் அச்சீவ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு நமக்கு. அப்போ எதுவுமே சாதாரணம் இல்லை. அதுதான் வாழ்க்கை நமக்கு டெய்லி சொல்கிற செய்தி. இல்லை, எனக்கு ஒரு மீம் பார்த்தேன். இது கொஞ்சம் ஹார்ஷ் தான், பட் அதுக்கான பதில் எனக்கு நீங்க தரணுங்கிறது நான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நீங்க லைஃப்ல வெட்டியா இருக்கிறீங்க ஃபீல் பண்ணீங்களா? அங்க 5 பேர் இவங்களை வந்து பாருங்க அப்படின்னு ஒரு 5 பேர் நீங்க லைஃப்ல வெட்டியா இருக்குன்னு யாரும் கவலைப்படாதீங்க. இவங்களை பாருங்க. கணக்க போற ஜட்ஜஸ் பேனல் போட்டோ உண்மையிலே அந்த மீம் பண்ணவர் நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் ரொம்ப ரசிச்சேன். நான் அடிப்படையில் ரொம்ப நல்ல ரசிகன். இன்னொன்னு போட்டிருந்தாங்க, இந்த விஷ்ணு விஷால் சார் இருப்பாரு, இந்த சைட் கருணாகரன் சார் இருப்பாரு. கருணாகரன் சார் வந்து யாரையும் அடிக்கிற மாதிரி, அப்போ வந்து விஷ்ணு விஷால் சார் கேட்குற மாதிரி போட்டிருந்தாங்க, யாரா அடிக்கிற அப்படின்னு. உடனே கருணாகரன் சொல்லுவார், இவன் தானே ஈரோடு மகேஷ் அப்படின்னு. அட்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையாலுமே அந்த இடத்துல உட்காருங்கிறது அவ்வளோ ஈஸியான மேட்ரு அப்படிலாம் இல்லை பிரதர். அது வந்தால் தெரியும். எந்த இடமுமே யாருக்குமே சாதாரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன ஒர்க்கு போகுதுங்கண்ணா? அதுக்கு பின்னாடி ஒர்க்கு வந்து இப்போ வந்து இந்த இது வரைக்கும் இல்லாத கலக்கப்போது யார் ரீச் வந்து ஏன் இந்த சீசனுக்கு கிடைச்சது, சீசன் 5க்கும் சீசன் 6க்கும்னா அந்த ஜட்ஜஸ் பேனல் அப்படிங்கிறது என்னோட அழுத்தமான டேலண்ட்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட இதில் வந்த டேலண்ட் தான். இன்னைக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய உயரத்தை தொட்டுட்டார். டேலண்ட்ஸ் ஒவ்வொரு சீசன் வந்துட்டே இருக்காங்க. நாங்களும் ஒரு சீசனில் வந்த டேலண்ட்ஸ் தான். ஆனால் ஒரு ஜட்ஜஸ் பேனலில் உட்கார்றவங்க வந்து ஈகோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் டேலண்ட்ஸ்னால நிறைய விஷயத்த கேரி பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு, இந்த சைடு வந்து ஒரு காமெடியன் இருக்காரு. அந்த ஹீரோ வந்து விட்டு கொடுக்கணும் இவர் கலாய்க்கிறதுக்கு. அப்போதான் அந்த காமெடி பெரிய லெவலில் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? இதே தான் சேனல்லையும் எல்லா இடத்துலையுமே அதுதான். இது வந்து டீம் ஒர்க்கு. இது எல்லாமே வந்து இன்டென்ஷனாக யாருமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க எவ்வளோ கலாச்சாரம் நாங்கள் சிரிக்கிறோம், நாங்கள் எவ்வளோ கலாச்சாரம் அவங்க சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த விஷயத்த வந்து சேனல் தான் பண்ணுச்சு. இப்படி ஒரு ஃபார்மேட் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு பிரதீப் சார் அவங்க தான் வந்து டோட்டலாக மாற்றுங்க, நம்மகிட்ட அறிமுகமானவங்க இன்னைக்கு பெரிய உயரத்தில் இருக்காங்க, அவங்களே ஜட்ஜாக போடுங்கன்னு போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அது ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு மேட்டர் தான். ஆமாம், காமெடி டெய்லி. இன்னைக்கு காமெடி உங்களுக்கு தெரியாது இல்லை, ஃபோனில் எல்லாம் ஃபோனை மனுஷன் மூஞ்ச பார்த்தே சிரிக்கிறது இல்லை, ஃபோனை பார்த்தே அத்தனையும் சிரிச்சுக்கிறான். இதை தாண்டி நாம ஒன்று பேசி சிரிக்கணும். இப்போ நாம சொன்ன ஜோக்கே வாட்ஸ்அப்பில் வரும். அதை வந்து லேட்டாக ஒருத்தன் பார்த்துட்டு என்ன வாட்ஸ்அப் ஜோக் சொல்கிறீங்கம்மா நம்மளையே. அதனால நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இது எல்லாமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல. இப்போ எனக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நெகட்டிவ் கமெண்ட் திட்டுறது பயங்கரமா பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன பார்த்துருக்கேன். உங்களுக்குன்னா இந்த ஷோ நடத்துறப்போ என்ன மாதிரியான அபியூசஸ் எல்லாம் வந்து நாம ஃபேஸ் பண்ண வேண்டியது? இல்லை, எனக்கு அப்படிலாம் எதுவுமே வந்ததில்லை. வெளியில நான் எந்த இடத்துக்கு எனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். நான் அது வந்து ஒரு குழந்தைக்கும் பிடிக்கும், அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும், அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும். இதுதான் உண்மை. குறை சொல்றவங்க வந்து நியாயமா சொல்றப்ப ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு எப்பயுமே திறந்தே தான் இருக்கும். அவங்க வந்து பொறாமையினால குறை சொல்றாங்கிறது அவங்க சொல்ற குறைகள்லேயே தெரியும். ஒரு வாசகம், நான் வந்து கோயில்பட்டி தாண்டி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட நிறுத்தினேன் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வரப்ப. அப்போ அந்த ஹோட்டலில் போட்டிருந்து, உங்களுக்கு யாராவது அறிவுரை சொல்கிறார்கள் என்றால், இல்லை யாராவது உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் 2 விஷயம் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும். ஒன்று அக்கறை, இன்னொன்று பொறாமை. நான் எவ்வளோ சாதாரண ஹோட்டலு அதில் படிச்சுட்டு நான் அசந்து போயிட்டேன். நான் அதனால் நான் எதையுமே மனசுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. குறிப்பாக கமெண்ட்ஸ் எதையும் நான் படிக்கிறதே கிடையாது. ஓகே, நம்ம செய்கிற ஒர்க்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நேரில் பார்க்குற 4 பேர் சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. நிறைய பேர் சார் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, சார் இதை மாற்றிக்கணும்னு இருக்காங்க, சார் இல்லைனா உங்கள் கண்டஸ்டன்ட் கொஞ்சம் ஆபாசமாக பேசுகிறாங்க சார், அவங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள் சார், நீங்களாம் என்ன சார் நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்ல சார் நீங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க நியாயமாக சொல்கிற குறைகளை நானும் சேனல்லையே சொல்லியிருக்கேன், சேனல் அதை டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்கு. அதனால் அது ஒன்றும் பெருசு இல்லைங்க பிரச்சனை. நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க. நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான்.
இல்ல இது ஒரு அதாவது வந்து ரொம்ப தெளிவான ஒரு பாதை. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை. நடிகராக இப்போ இணையதளத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபுல் போஸ்டர் ஒரு பைக் பின்னாடி இருந்து அப்படின்ட்டு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அதாவது வந்து இந்த டிவில இருந்து இது எப்படி வேறுபடுதுங்க? டோட்டலா வேற. நிறைய பேர் டிவியில இவர் சூப்பரா இருக்காரு, ஏன் சினிமா போயிட்டாலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது போனாதான் அது ஒரு சிரமம் தெரியும். இப்ப சந்தான சார் போய் ஜெயிச்சிருக்காருன்னா அவரை நம்ம மதிக்கணும். கண்டிப்பா. சிவகார்த்திகேயன் சார் போய் ஜெயிச்சிருக்காருன்னா அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். லொல்லு சபா மனோவர் போய் ஜெயிச்சிருக்காருன்னா கூட நம்ம அவரை மதிக்கணும். ஏன்னா சினிமாவுக்கான களம்ங்கிறது வேறு, டிவிக்கான களம்ங்கிறது டோட்டலா வேற. இது ரெண்டும் நம்ம வந்து கொஞ்சம் கூட அதை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இங்க இருக்கிற ஆடியன்ஸ் அப்படி அங்க ஏத்துக்குவாங்கன்னா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. நீ டிவி வந்து சினிமாவுக்கு போயிருக்கீங்க, நீ என்ன வித்தியாசமா பண்ணிருக்கேன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது இதுக்கு முன்னாடி சீக்கிரம் தொடு படம் பண்ணேன் விக்ரம் பாபு சார். அது ஒரு நல்ல ரீச் எனக்கு கொடுத்தது. கண்டிப்பா. இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த ஒரு லீட் ரோல் மாதிரி தான் இது பிளே ஆகும். படம் ஃபுல்லா கணேஷ் வெங்கட்ராம் சார் தான் ஹீரோ. ஒரு லீட் ரோல் லீட் ரோல் மாதிரி தான் இது டிராவல் ஆகும். காமெடியே பண்ணிட்டு இருந்த ஈரோடு மகேஷ் வந்து ஒரு கேரக்டர் ரோலா டிராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த படத்துல இருக்கு. டைரக்டர்ஸ் சங்கர் சுரேஷ் 2 பேரும் அண்ணன் தான் சொல்லுவேன். 2 பேரும் வந்து அவங்க சொன்னப்பயே இந்த ஸ்டோரின்னு நாங்க எழுத ஆரம்பிச்சப்பயுமே உங்க ஞாபகம் தான் வந்தது அப்படின்னாங்க. இந்த வசனம் வந்து மறுபடியும் முத்தியா சார் அவரும் மகேஷ் பேசினா எப்படி இருக்கும்னு தான் நான் எழுதவே ஆரம்பிச்சேன்னாங்க. அது ஒரு சந்தோஷம். நம்ம எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் மனசுக்குள்ள அவங்க படம் எடுக்கணும்னு தோன்றப்ப அதுக்குள்ள நம்ம இருக்கோங்கிறதே நம்மளுக்கான முதல் வெற்றி தான். இதுக்கப்புறம் இது ஓடுது ஓடலை ஜெயிக்குது பேசப்படுதுலாம் அடுத்த விஷயம். ஏதோ ஒரு தாக்கத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம்ல, இந்த ரோலுக்கு இவர் செட் ஆவார்னு அவங்க யோசிச்சிருக்காங்களா, அது பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு மன நிறைவான படம். நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணும். சினிமா பொறுத்த வரைக்கும் சார் இப்போ 2 படம் நல்ல ஒரு முத்திரை, கண்டிப்பா இதுல ஒரு முத்திரை வந்தாங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க அறியப்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இல்ல காமெடி ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஒரு நான் காமெடி பத்தி பேசும்போது என்ன வருதுன்னா ரொம்ப ஹர்ட்டிங்கா ஒரு பெசிமிஸ்டிக்கான காமெடி தான் இப்ப நிறைய பார்க்க வருது. ஆமா, உங்களோட முகத்தையோ உடம்பையோ கிண்டல் பண்ணி தான் வருது. ஆமா, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு மோசமான விஷயம் தாங்க. கண்டிப்பா அது மோசமான விஷயம் தான். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப தமிழ் பேசி போர் அடிக்கிறான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் ஆனா 1,00,000 பேர் வந்து தமிழ் நல்லா பேசுறீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க பேசுறதே அப்படிம்பாங்க. என்னன்னா தன்னை தாழ்த்திக்கிறது காமெடிங்கிறது தான் சரியான விஷயம். இப்ப நீங்க உங்களை கிண்டல் பண்ணி எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம், நான் என்ன கிண்டல் பண்ணி எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் விஷயத்தை கிண்டல் பண்ணி அடுத்த சந்தோஷப்படுறதுங்கிறது ஒரு குரூரமான எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சியும் இல்லை. அதன் மூலியமா மகிழ்ச்சினா அவங்க பண்ணட்டும், அது நமக்கு சந்தோஷம் தான். எங்க HOD சார் டாக்டர் சிவச்சந்திரன் சொல்லுவார், ஒன்னால யாராவது சந்தோஷமா இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டு கொடுப்பாம்பார். எப்படி வேணா அவன் சந்தோஷமா இருந்துட்டு போகணும், உனக்கு குறைவா பேசினாலும் அவனுக்கு சந்தோஷமா, அப்ப கூட நீ தானே அதுக்கு ரீசனா இருக்க, சந்தோஷப்படு நீ அப்படிம்பார். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். இது ஒரு மோசமான விஷயம் தாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களை நான் என்ன நினைப்பேன்னா ஒரு காமெடியோட ஒரு லெவல் எங்க போய் நிக்கிறோம்னு நினைப்பேன்னா, இப்ப நான் பிரசாந்தை வந்து கிண்டல் பண்றேன்னா பிரசாந்த் சாரே அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். நீங்க அதை என்ஜாய் பண்றப்ப அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்க ஹர்ட் ஆறீங்கன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது. தாண்டி ஹர்ட் ஆகிறதா நீங்க மைலேஜ்னு நினைக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி சினிமா பயணங்கள் இனி வருகிற படங்கள் அப்படிங்கிறது நாங்க வந்து ஈரோடு மகேஷை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நாங்க பார்ப்போமா, இல்ல ஒரு பக்கா காமெடினா நாங்க பார்ப்போமா? எனக்கு வந்து எல்லா மாதிரியும் பார்க்கணும்னு ஆசை பிரதர். எனக்கு வந்து ஒரு நல்ல காமெடி ரோல் கிடைச்சாலும் ஓகே, ஒரு கேரக்டர் எனக்கு வில்லனா கிடைச்சா கூட ஓகே. டோட்டலா நம்மள வேற மாதிரி நம்ம பாக்குறதுக்கான களமா ஒவ்வொரு படமும் அமையணுங்கிறதா என்னோட விருப்பம். ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற முகமே நம்ம ஏன் பார்க்கணும், இணையதளத்துல வேற மாதிரி பார்க்கலாம், அடுத்த படத்துல வேற மாதிரி பார்க்கலாங்கிறதா என்னுடைய ஆசை. அதுதான் சரியாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்குன்னு எந்த முத்திரையும் வேண்டாமே, ஜாலியா போயிட்டே இருப்போமே வாழ்க்கையில. ஈரோட்ல இருந்து புறப்பட்டப்போ என்னைக்காவது உங்க அம்மா அப்பா மகேஷ் நீ ஜெயிச்சிருவடா எங்க ஊருக்கு வரும்போது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது வந்து ஒரு 100 பேர் சுத்தி உனக்கு மாலை போடுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சா? இருந்தது பிரதர். அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து நான் இறைவனை விட அதிகமாக நம்புறது அம்மா அப்பா தான். ஏன்னா அவங்க தந்த ஒழுக்கம் தான் இன்னி வரைக்கும் என்னை வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆக வச்சிருக்கு. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிக பெரும்பாலான நபர்கள் வந்து அண்ணங்கிற வார்த்தை தான், சாருங்கிற வார்த்தையை என்னை பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா அது என்னன்னு தெரியல, அது நம்மளோட உள்ளுணர்வுன்னு வச்சுங்களேன், அதுதான் நம்மளுக்கு வருது. அம்மா அப்பா என்ன தமிழ் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னப்பையும் ஒன்றும் சொல்லலை. இல்லை நான் வந்து ஒரு வேலை கிடைச்சு நான் வாத்தியார் வேலைக்கு போகல, ப்ரொஃபஸராக போகல, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன், வேலை கிடைச்சி விட்டுட்டு தான் வந்துருக்கீங்க, நான் போகலாமா நான் இப்படி போகிறேன்னு சொன்னப்பையும் இல்லை, நீ எது பண்ணாலும் சரியாக இருக்கும்னு தெரியுமா, நல்லா பண்ணு, எங்களோட ஆசீர்வாதம் எப்பயும் உண்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவங்க எதையும் பெருசாகவும் கொண்டாட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க, பெருசாக கொண்டாட மாட்டாங்க. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் இதெல்லாம் வந்து பெரிய அட்ராக்ஷன் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்பா இன்னைக்கு அப்பாவுக்கு 76 வயசு, 68 வயசு வரைக்கும் சைக்கிளில் தான் போனார்.
நான் ஒரு கார் வாங்கி கொடுத்து ஈரோட்டில் நிறுத்தினே அந்த காரை திருப்பி அமைச்சிட்டாரு டிரைவரோட. என்னோட பென்ஷன் எனக்கு போதும் தம்பி, இது நீ உழைப்பில் சம்பாதிச்சது, என்னால் உங்களுக்கு எந்த வசதியும் உனக்கோ அண்ணனுக்கோ பண்ணித்தர முடியல, நீங்கள் ஏற்படுத்தி தர எந்த வசதியும் எங்களுக்கு வேணான்ட்டு. அந்த மாதிரி ஒரு அந்த அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட தான் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட ஜெராக்ஸ் தானே பிரதர் நாங்கள், அசல் எப்படியோ அப்படிதான் நகலும் வரும். இல்லை பெரிய விஷயம் சத்தியமா. ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கிறதுக்கான பதில் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஃபியூச்சர் ஆஃப் டெலிவிஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு டிவி அப்படிங்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு சோகமான இது என்னன்னா டிஆர்பி அப்படிங்கிறது நோக்கி ஓட வேண்டிய கட்டாயத்துல வந்து எல்லா டெலிவிஷனுமே இருக்கு. அதங்காட்டிக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் ஜென்யூனா பண்ண ப்ரோக்ராம்ஸே வந்து இன்னைக்கு அடல்ட்ரேட் ஆகி ஒரு வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் எப்படி இன்னைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து நிறைய ஷோஸ் வந்து மாறி போயிட்டு இருக்கு. ஆமா, இது எங்க போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஃபியூச்சர் ஆஃப் டெலிவிஷன் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த்ஜி நான் என்ன எப்படி பாக்குறேன்னா தரமா மாறும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒரு பக்கம் வச்சுங்க, இன்னைக்கு காமனா நல்ல விதமா சிந்திக்கிறவர்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த அந்த மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நான் ஓவராலா நான் நிறைய இடத்துல பாக்குறேன், அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஒரு பக்கம் வந்து ஒரு கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அது வேண்டான்னு சொல்றதுக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இளைஞர்களுடைய கூட்டம் தயாரா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்தாகணும். இன்னைக்கு சிந்தனைகள் மாற மாற அவங்க பார்க்குற விஷயங்களுடைய நேர்த்தியும் மாறிட்டே தான் இருக்கும் லைஃப்ல. கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணதுக்கும் இப்போ நீங்க ஒரு படத்தை பத்தி இன்டர்வியூ பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. காரணம் இல்ல நம்ம பண்ணது பத்தாது, பார்க்குறவங்க வந்து இன்னும் பெட்டரா கேட்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதே தான் பார்க்குறவங்களுடைய எண்ணமும், அது டிவியா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நல்ல படம் நிறைய தமிழ்ல வருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தரமான படங்கள் வரும். தமிழ் படம் உலக சினிமாவா மாறும். தமிழ் தொடர் வந்து ஒரு உலகத்துக்கான தொடரா மாறும். டெலிவிஷன்ல வர தொடர்கள் எல்லாமே நிச்சயமா வந்து ஒரு தரமான படைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புறேன். எப்பயுமே நல்லது நோக்கி போறது, நல்லது சிந்திக்கிறது நல்லதுன்னு என்னுடைய எண்ணம். ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு சோகமான ஒரு மேட்டர் தான். சின்னத்திரை கலைஞர்கள் இவங்களுடைய தற்கொலை, மாசத்துக்கு 2 தற்கொலை பார்க்கிறோம். ஏன்னா பெரிய திரை கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தாங்கிட்டு முன்னாடி போறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து தாங்காத ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது. சின்னத்திரை கலைஞர்கள் வந்து உள்ள வரும்போது தங்களை எப்படி தயார் பண்ணிட்டு உள்ள வரணும்? ஏன்னா நீங்க சின்னத்திரை கலைஞர் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா பிரசாந்த் சார், இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு இது மேல வருத்தமும் நிறைய உண்டு. தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம்ங்கிறது வந்து மிக ஒரு நல்ல ஒரு பழமொழி நான் படிச்சிருக்கேன். தற்கொலை வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லையா போய் தற்கொலை செய்து கொள். வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லையா போய் தற்கொலை செய்து கொள். தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கிறதா, வா வந்து வாழ்ந்து காட்டு. உங்களுக்கு இதுதான் விஷயம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் வந்து 2 லட்ச ரூபா வாங்கினவரை ஒரே ஒரு மெயிலில் வந்து உங்களோட வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிற உலகம் இந்த உலகம். உண்மை. கோடியாக பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் மேன் ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு நடுரோட்டில் நிற்கிற மாதிரி சூழல் இன்னைக்கு இருக்கிற சூழல். ஊருக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயி ஒரு பிடி சோறு இல்லாமல் தற்கொலை பண்ணி சாகிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த வாழ்க்கையிலும் எது நிரந்தரம் இல்லைங்கிறது தான் உண்மை. நாளைக்கே நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வந்து ஈரோடு மகேஷ்கோ பிரசாந்துக்கோ நாளைக்கே இல்லைனாலும் நாளைக்கு அவங்க வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு பயணிக்க தயாராக இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையினுடைய புதிய துவக்கம் நினைச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொன்று, எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்மளால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு பத்திரிகையில் ஒன்று படித்தேன். பூட்டு தயாரிக்கிற தொழிற்சாலையில் பூட்டு மட்டும் தயாரிக்கிறது இல்லை, கூடவே சேர்ந்ததுக்கான சாவியும் தான் தயாரிப்பாங்க. பூட்டு ஒரு இடம் சாவி ஒரு இடம் இருக்காது. பிரச்சனையும் அப்படிதான். பிரச்சனையோட சேர்ந்து தீர்வும் தான் வரும். பிரச்சனையை மட்டும் பார்க்குறவன் அதுக்குள்ளே சிக்கி தற்கொலை பண்ணிக்கிறான். தீர்வையும் சேர்த்து பார்க்குறவன் அடுத்த லெவலில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கான். என்னோட தோழர்கள் அத்தனை பேருக்குமே, தோழிகள் அத்தனை பேருக்குமே, சகோதரிகளுக்கு அத்தனை பேருக்குமே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வுகள் உங்களிடம் தான் இருக்கிறது, உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. உங்களை விட ஒரு சிறந்த பிறவி இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்க முடியாதுங்கிறதா உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, நீயா நானும் கோபி சாருக்கு பொதுவாக நீங்க ஒரு 2 என்னுடைய கருத்து இல்லை என்னன்னா, ஒரு ஜென்ரலா உண்மையாலுமே ஒரு சொசைட்டி கான்சியஸான ஒரு பர்சனை பார்க்கறதுல ரொம்ப மொழி படிச்சதுனால அந்த எண்ணம் கூட இருந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும். அது இன்னொரு கேள்வி, இந்த தமிழ் மொழி படிக்கிறது அப்படிங்கிறது, தமிழ் மொழியை நம்மளோட உயிரா நேசிச்சு அதை பிடிச்சு மேல வர்றதுங்கிறது வாழ்க்கையில எப்படிப்பட்ட உந்துதலை உங்களுக்கு தருதுங்க, இல்லை எப்படிப்பட்ட ஒரு சோகத்தை உங்களுக்கு தருது? எனக்கு சோகமே என்னோட மொழி படிச்சதுனால எனக்கு சோகமே கிடையாது, மகிழ்ச்சி தான் எப்பயுமே. நான் ஒரு பேச்சு போட்டி போய் ஜெயிச்சு 200 ரூபா வாங்கினப்ப நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ,
இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போய் நான் 2 லட்ச ரூபா வாங்கினா கூட எனக்கு அதே சந்தோஷம் தான். எனக்கு வந்து பணத்தின் மீது மகிழ்ச்சியே இல்லை, மொழியின் மீது தான் சந்தோஷம். எனக்கு வந்து பாரதி படிக்கிறப்ப நம்ம பாரதியா மாறி போயிடுவோம். ஜெயகாந்தன் சார் கதைகளை படிக்கிறப்ப அந்த கதைகளுக்குள்ள டிராவலர் மனுஷனா மாறி போயிடுவோம். புதுமை பித்தனை படிக்கிறப்ப இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகளை எப்படா இவ்வளோ பெரிய ஒரு கதை களஞ்சியத்தை எழுதி குமிச்சான்னு நமக்கு தோணும். அதனால இந்த இந்த ஒரு இன்பமுமே இல்லை பாரதியாரோட வாழ்க்கையில. அந்த ஆள் தான் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவான்னு எழுதுனா. நமக்கு என்ன வர, நல்ல அம்மா அப்பா, நல்ல ஒய்ஃபு, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், இந்த 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கு காசு ஆண்டவன் கொடுத்துருக்கேன், இதை விட என்ன சந்தோஷம் வாழ்க்கையில. இது எல்லாமே மொழி கொடுத்த தைரியம், மொழி கொடுத்த பேர் தமிழ் தான் எல்லாமே. அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு, எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க படிங்க, உங்க தாய்மொழியா இருந்தால் நீங்க கண்டிப்பா படிக்கணும். வேலைக்காக படிக்கக்கூடாது. எந்த படிப்புமே நேசிச்சு படிச்சா அது நமக்கு வேலை கொடுக்கும், அவ்வளவுதான். அது எதுவா வேணா இருக்கட்டும். என்னோட தவறா நான் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு வந்து இன்னும் இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா என்னுடைய மொழியினுடைய சிறப்பு அடுத்த மொழிக்காரர்கள்ட்ட நம்ம போய் பேசுறப்ப அந்த மொழி எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க தமிழ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே சமயம் ஒரு 2 லாங்குவேஜ் ஸ்கில்லும் நீங்க எல்லாருமே வளர்த்துக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். அப்பதான் நம்ம மொழியோட சிறப்பு அடுத்தவன்ட்ட சொல்ல முடியும். இல்லை, இது ஒரு பயங்கர இதான ஒரு தாட்டு. அண்ட் மொழி அப்படின்னு பேசுறப்போ மொழி சிதைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பயங்கரமா ரேம்பட்டா நடந்துட்டு வருது. நம்மளுடைய அடையாளமே வந்து மேபி இன்னும் 2-3 வருஷத்துல இல்லாம போயிருமோ அப்படிங்கிற பயம் கூட வந்து எழுது. இதற்கு இதை பத்தி உங்களோட கருத்து, இதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த மொழி சிதைவுங்கிறது ஒவ்வொரு தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மன்னர்கள் போர்கள் மூலமா நடக்கும், இல்லை அந்த இலக்கியங்கள் இங்கே வந்து திணிப்பாங்க அதன் மூலியமா நடக்கும், வார்த்தைகள் கலப்பின் மூலமா நடக்கும். இன்னைக்கு வந்து அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் பரவலாக மாறிடுச்சு. எது வேணா நம்மளால செஞ்சுக்க முடியும். உண்மை. இன்னைக்கு வந்து பொதுவா எல்லாருக்குமே மொழி மீது ஒரு பற்றும், மொழி குறித்த உணர்வும், இனத்தின் மீது ஒரு ஆசையும் உணர்வும் இருக்கு. அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாத்தையுமே வந்துருச்சு. இனி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம மொழி வந்து டெக்னிக்கலாகவும் வளரும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து நிறைய செயலிகளை பதிவிறக்கம் பண்ண முடியுது மொழி சார்ந்து. வேற லெவலில் நம்ம மொழியை நம்ம தமிழர்கள் கொண்டு போய் நிறுத்துவாங்கங்கிறது என்னுடைய அசுரத்தனமான நம்பிக்கை. நிச்சயம் நடக்கும். இறுதியா இணையதளம் இந்த 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு திரைப்படமா நாங்க இதை போய் ஆடியன்ஸ் பார்க்கும்போது உள்ள என்ன இருக்கும்னு எங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூரிட்டி தர்றீங்க. அண்ட் எவ்வளவு தூரம் வந்து நாங்கள் உங்க பர்ஃபார்மன்ஸ் இல்லை கணேஷோட பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம்? கணேஷ் வெங்கட்ராம் சார் வந்து ப்ராப்பரா ஹீரோவா லான்ச் ஆகிற படம் இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா பர்ஃபெக்ட் ஃபிட். அவர் ஹீரோஸ் நம்ம இதை பார்க்குறப்ப நிறையா ஃபிட்டான ஹீரோஸில் இவர் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டு. நிறைய போலீஸ் ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வரப்ப இது ஒரு வேற மாதிரி காலம் அவருக்கு. எனக்கு வந்து டிவியில் காமெடியே பண்ணிட்டு இருக்கிற மகேஷ் என்னடா இப்படி ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். நான் சைபர் கிரைம் டெக்னிக்கல் விங் ஒர்க் பண்ணுற பர்சனாக இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஸ்வேதா மேனன் மேடம், சுகன்யா மேடம், டெல்லி கணேஷ் சார், வைஜி சார் எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி படம் அப்படின்னு நீங்கள் கேட்டது என்னுடைய பதில் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத ஒரு கேள்வி எழுப்புற படம் இது. வந்து நம்ம வந்து ஒரு பதில் தரல, நீங்க இப்படிலாம் மாறுங்க, இப்படி மாறினாதான் நம்மளாம் மனுஷன் அப்படிங்கிறது கிடையாது. தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு, பெர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு வார்த்தையே தப்பும்பார். ஒவ்வொருத்தனுக்கும் பெர்ஃபெக்ஷனோட விளக்கம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மாறும். உனக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறது பெர்ஃபெக்ஷனா, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவனுக்கு 6 மணிக்கு தூங்குறது தான் பெர்ஃபெக்ஷன். அதனால அது எல்லாமே மாறும் இல்லையா? இந்த படம் வந்து நம்மளையும் அறியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தப்பு என்ன சோசியல் மீடியால அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற ஒரு படமா இருக்கும். ஓகே, நிச்சயமா இந்த படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்து இனிமேல் நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல கரெக்டா இருந்தா நல்லது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸோட தான் கண்டிப்பா அதை கிரியேட் பண்ணும். அது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்லலை, ஆனா நீங்க இதை புரிஞ்சுங்க தயவு செஞ்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கான ஒரு படம் நிச்சயமா. இணையதளம் வந்து பிரசாந்த் வந்து ஒரு நேர்மையான ஒரு இன்டர்வியூ நீங்க பண்ணீங்கன்னா கூட நீங்க அதில் குறைகள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு நல்ல படம் நீங்க பாருங்கன்னு தைரியமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இல்ல, அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமுங்க. அண்ட் நாங்க பார்க்காத ஒரு ஹீரோட மகேஷ் இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு மனிதரை மீட் பண்ணது உண்மையாலுமே மகிழ்ச்சிங்க. வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். இன்னும் பல உயரங்கள், பல சிகரங்கள் நீங்க எட்டுவீங்க அப்படிங்கிறதுடைய நம்பிக்கை. ரொம்ப நன்றி பிரசாந்த். இன்னொரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம்ல சந்திப்போம் கண்டிப்பா. எனக்கு உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி சந்திச்சுட்டே இருப்போம் கண்டிப்பா, ஒவ்வொரு படத்துக்கும். வணக்கம். நன்றி.